வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்லவரே வல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே. பரிசுத்த ரத்தம் பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hambiralo bishara badala bari bilala badala badala ba. கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன். கடந்த நாட்கள் முழுவதும் தெய்வம் நமக்கு பாராட்டின அளவில்லாத கிருபைகள். இந்த நாளிலே அவருடைய சமூகத்தில் நம்மை கூட்டி சேர்க்கிற வரைக்கும் அவர் நம்மை தாங்கினார், அவர் நம்மை சுமந்தார், அவர் நம்மை வழிநடத்தினார். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா 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 ஹalleluya hallelujah. dhulala badile badile berulala bara bara badala 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 ba. hambara badile bara badala bari berulala badile badala 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 bu. hallelujah hallelujah hallelujah.
Ambere bilila la body la bara la body la bara la bara bara la bara bara la bara bara la bara. Hallelujah. Hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, praise the Lord. Sodram, 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 Sodram. Hallelujah. 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 Hallelujah, 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 hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. Sodram, 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 Sodram. வெள்ளனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. வெள்ளனே கண்மலையே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. பெரியவரே என் உயிரே நன்றி நன்றி ஐயா. அதிகாலை நேரம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். அரசாளும் தெய்வம் அப்பா உன் பாதம் ஆர்வமாய் வந்திருக்கிறேன். உன் நாமம் சொல்லி ஓய்வின்றி பாடி உள்ளம் மகிழ்ந்திருப்பேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41வது அதிகாரம்
ஏசாயா 41 17வது வசனத்தை வாசிப்போம். சிறுமையும் எளிமையுமானவர்கள். நம்முடைய தெய்வம் இப்படிப்பட்டவர்களை குறித்து அதிக அக்கறை உள்ளவர். நீங்கள் ஆகமங்கள் புஸ்தகங்களாக படித்து பார்த்தீங்கன்னா, சிறுமையும் எளிமையுமானவனை நீ அவங்கள பொறுப்பெடுத்து அவங்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்வதற்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும். அவங்கள தூக்கி விடணும். திக்கற்றவர்களை கைவிடக்கூடாதுன்னு தான் வேதம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது. ஏழைகள், விதவைகள், திக்கற்றவர்கள், இப்படிப்பட்டவர்களை குறித்து நம்முடைய தேவன் மிகுந்த அக்கறை உள்ளவர். அதாவது சுருக்கமாக சொன்னோம்னா, அந்த சமுதாயத்தில் யாரெல்லாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ, சமுதாயத்தில் யாரெல்லாம் அங்கீகரிக்கப்படாமல் நிராகரிக்கப்படுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களை குறித்து தேவன் விசேஷித்த அக்கறை உள்ளவராக இருக்கிறார். நம்மளை விசாரிக்கிறதுக்கு யாருமே இல்லை, நம்மளை ஏன் கேட்பார் இல்லை, நாம் தனித்து விடப்பட்டது போன்ற ஒரு சூழ்நிலை நமக்குள்ளாக காணப்படும் என்றார். ஆண்டவர் சொல்றாரு, சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல். இந்த அடுத்த தண்ணீர் என்பது நம்முடைய ஆவிக்குரிய சரீர நன்மைகளை குறிக்கிறது. ஆனால் தேடி சொன்னவர் வாக்கு மாறாதவர். தேடினால் கண்டடைய முடியும். ஆனால் இங்கே கண்டடைய முடியாத ஒரு சூழ்நிலை. நம்மளும் ஜோமணி தான் பார்க்குறோம், ஒன்றும் நடந்த மாதிரி தெரியலையே. நம்மளும் ரொம்ப நாட்களாக ஜோமணிக்கிட்டு தானே இருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்க தான் செய்கிறது. சில ஜெபத்துக்கு ஆண்டவர் இன்ஸ்டண்ட்டாக பதில் கொடுப்பார். சில நம்ம நினைக்கும் போதே பதில் வந்துடும். சிலதுக்கு நாம் காத்திருக்கும்படியான சூழ்நிலைகள், தேவன் சில சமயத்தில் நம்ம வெயிட் பண்ணும்படியாக சில பதில்கள் தாமதம் ஆகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, தாகம் ஒரு ஸ்டேஜ் அதிகமாகிடுச்சுன்னா தொண்டையெல்லாம் வறண்டு போகுது. நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் தாமதம் ஆகும் பொழுது நம்முடைய மனதும் கூட சோர்ந்து போய்விடுகிறது. நம்முடைய மனது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் காத்திருக்கிற அளவுக்கு அது பொறுமை உள்ளதாக இருக்குது. சீக்கிரம் சோர்ந்து போயிடுது. என்ன இவ்வளோ நாள் நம்ம ஜெபம் பண்ணுறோம், கிடைக்கலையே. ஆபிரகாமுடைய பொறுமைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா காத்திருந்தான். அவனுடைய ஆசீர்வாத புத்திரனுக்காக காத்திருந்தான். சோர்ந்து போயிட்டான். அவனும் கூட சோர்ந்து தான் போயிட்டான். என்ன ஆண்டவர், நீங்கள் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்கிறீங்க, எல்லாம் நல்லது தான். என் வீட்டில் எலையேசர் தான் இருக்கிறான், அவன் விசாரிப்புக்காரனாக இருக்கிறான். எனக்கு வாரிசு நீ சொன்ன அந்த வாக்குத்தத்த பிள்ளைன்னு எனக்கு கிடைக்கலையே. அவனுக்குள்ளாகவும் கூட அந்த சோர்வு வந்திருந்தது. ஆனால் தேவன் கைவிடவில்லை. எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். நமக்கு தான் தெரியும், ஐயோ இவ்வளோ வயசாகுது, இவ்வளோ காலதாமதம் ஆகிறது, இவ்வளோ நேரம் ஆகுது. சீசர்களாக இயேசுல சொன்னாங்க, சாயங்காலம் ஆயிற்று, நேரம் ஆயிற்று, இவர்களை அனுப்பி விடுங்கள், இவர்கள் போய் தங்களுக்கு வேண்டிய உணவை போய் வாங்கி சாப்பிட்டுக்கிடட்டும். கர்த்தருக்கு தெரியாதா நேரம் ஆயிடுச்சு, இது வனாந்தரமான இடம். அருமையானவர்களே, தேவனுக்கு தெரியும். ஆண்டவர் அப்படிலாம் அனுப்பலை. நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்க. வனாந்தரத்தில் இவ்வளோ திரளான மக்களுக்கு எங்கே போகிறது? இதுதான் மனுஷத்துக்கும் தெய்வீகத்துக்குள்ள வித்தியாசம். நம்ம சூழ்நிலைகளை பார்க்குறோம். இது வனாந்தரமான இடம், இது சாயங்காலம் ஆயிடுச்சு, நேரம் ஆயிடுச்சு, இதுமாதிரி நடக்குமா?
நாம் இந்த சிந்தனையோடு இருக்கிறோம். ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எந்த சூழ்நிலையிலும் அவாந்தர வெளிகளில் பாதையை உண்டு பண்ணுகிறவர், கற்பாறையிலிருந்து நீரூற்றிலே உண்டு பண்ணுகிறவர் நம்முடைய தேவன். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிறவர். கண்டு விசுவாசிக்கக்கூடாது. இன்னும் நம்ம ஒருவேளை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் கைவிடுகிற தேவன் கிடையாது. அது கிடையாமல் நாம் வறண்டு போகும் பொழுது சில காரியங்களை தேவன் நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சை வைக்கிறார். நம்ம தாக்கு பிடிக்கிறோமா, நம்ம கேட்ட சத்தியத்துக்கு நிலை நிற்கிறோமா, ஒரு பரீட்சை வரும். விசுவாசத்துக்கு நம்ம பரீட்சை வருகிறது. இங்கே பார்த்தீங்கன்னா அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது, அதுக்கு மேலே தேவன் வெயிட் பண்ணுறது கிடையாது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் தேவன் விட்டு வைக்கிறார். நம்ம விசுவாசத்தில் நிற்கிறோமா? நான் வறண்டு மயங்கி விழலாம் கர்த்தர் விட மாட்டார். நாக்கு வறண்டு போச்சு, தாவீது சொல்கிறான், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது போல. கதறுது, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுகிறது. ஆனால் தேவன் கைவிடவில்லை. கர்த்தர் அதனதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறது. காலதாமதம் செய்கிற தேவன் கிடையாது. நம்முடைய கண்களுக்கு அது தாமதமாக இருக்கலாம். நம்முடைய பார்வைக்கு அது ஐயோ எவ்வளோ நாள் தான் நாங்கள் பொறுமையாக இருக்கிறது. ஆனால் தேவனுக்கு தெரியும் அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் நம்முடைய தேவன். லூக்கா சுவிசேஷம் 5வது அதிகாரம் இங்கே ஒரு சம்பவத்தை பார்த்திங்கன்னா, ஆண்டவர் வந்து கடற்கரை ஓரத்தில் இருக்கிறாரு. திரளான ஜனங்கள் வந்து அவருடைய வசனத்தை கேட்கும்படியாக வர்றார். 3வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். கொஞ்ச நேரம் சீமோனுடைய பேதுரு படகை தேவன் வந்து யூஸ் பண்ணுறார். கொஞ்ச நேரம் இயேசு பேதுரை பார்க்கும் பொழுது வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள் போடப்பட்டிருக்குது. காலை நேரம் வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க மீன் பிடிச்சிருப்பாங்கன்னா மீன் விற்கிறதுக்கு போயிருந்துருப்பாங்க. மீன் கிடைக்கல. இங்கே ஆக்சுவலாக என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தை வாசிப்போம். அதற்கு சீமோன், ஐயரே, ரா முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ரா முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. அதாவது அந்த கடலை குறித்து விதமாக சொல்லப்பட்டிருக்குது. அது ரொம்ப தண்ணி தெளிவாக இருக்குமா. பகலில் மீன் பிடிக்க முடியாதான். அந்த மீன்களெல்லாம் ஆழத்தில் போய் தங்களை பாதுகாத்துக்கொள்ளும். அந்த இடத்துல மீன் பிடிக்கணும்னா நைட்டு மாத்திரம்தான். பகலில் மீன் பிடிக்க முடியாது. ஏன்னா தண்ணி தெளிவாக இருக்கிறனால மீன்கள் ஆழத்தில் போய் தங்களை பாதுகாத்துக்கொள்ளும், பிடிபடாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, 4வது வசனத்தை வாசிப்போம். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். பேதுருவோ அல்ல மற்றவர்களோ எதுவுமே சொல்லலை. கர்த்தர் தான் சொல்கிறாரு, உங்கள் வலைகளை ஆழத்தில் கொண்டு போய் போடுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பேதுரு வந்து ஒரு மீனவன். இயேசு கிறிஸ்து ஒரு தச்சர் குடும்பத்தில் பிறந்தார். மீனவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்களுக்கு இதெல்லாம் அத்துப்படியாக இருக்கும். எந்த நேரத்தில் என்ன மீன் கிடைக்கும், இந்த சீசனில் என்ன கிடைக்கும், எங்கே போட்டால் மீன் நிறையா கிடைக்கும், எல்லாமே அவங்களுக்கு அத்துப்படி. ஆனால் இவர் சொல்கிறாரு, தச்சர் கார்பெண்டர் சொல்கிறாரு, உங்கள் வலைகளை ஆழத்தில் கொண்டு போய் போடுங்கள். அருமையானவர்களே, தேவன் வந்து அவருக்கு தெரியும். ராத்திரியெல்லாம் பிரயாசப்பட்டது அவருக்கு தெரியும். அதனால தான் அவரே வர்றார். நான் வரலும்போது அவர் வந்துடுவார். இவங்க ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டுருக்குறாங்க. ஆனால் ஒன்று கூட கிடைக்கல, ஒரு மீன் கூட கிடைக்கல. இவங்கெல்லாம் வந்து மீன் பிடிக்கல எக்ஸ்பர்ட்டு. அவங்களெல்லாம் யாரும் டீச் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அது பகல் நேரத்தில் அந்த இடத்துல மீன் பிடிப்பது என்பது முடியாத ஒரு காரியம். மனிதரால் இது கூடாதது தான். ஆனால் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அது பகலும் இரவும் தேவனுக்கு ஒன்று தான்.
அவர் சொல்ல ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா 6வது வசனத்தை வாசிப்போம். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக திரளான மீன்களை தேவன் கட்டளையிட்டார். சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் தங்கள் வரும்போது தேவன் வந்துடுறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் ஒரு தகப்பனோடும் தாயோடும் தன்னை கம்பேர் பண்ணுறார். ஒரு தகப்பன் தன் பிள்ளை சுமப்பது போல நான் உங்களை சுமக்கிறேன். ஒரு தாய் தன் பிள்ளையை தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுகிறேன். அருமையானவர்களே, நம்மளும் இந்த அனுபவத்துக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். ஒரு தாயோட அன்பையும் தகப்பனுடைய அரவணைப்பையும் நாம் அனுபவிச்சிருக்கிறோம். நாமும் தாயும் தகப்பனுமாக இருந்து அதை நம் பிள்ளைகளுக்கு நாம் செய்து கொண்டு இருக்கிறோம். அதே போல் தேவன் நமக்கும் கூட ஒரு தாயை போலவும் ஒரு தகப்பனை போலவும் தன்னை வெளிப்படுத்துகிறார். அதாவது பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, ஒரு சாதாரண ஒரு எளிமையான சூழ்நிலை இருக்கக்கூடிய ஒரு மனிதன் கூட தன்னுடைய திராணிக்கு மிச்சமாக தான் தன் பிள்ளைகளுக்கு போஷிக்கிறான். நான் நிறைய இடங்களில் பார்க்குறோம். ஹோட்டலெல்லாம் பார்த்தீங்கன்னா பையன் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பான், அப்பா அமையல உட்காந்துருப்பார். பையன் நல்லா சாப்பிடுவான், தகப்பனர் சாப்பிட மாட்டார். ஏன்னா அவர்கிட்ட இருக்கிற பணத்துக்கு மகனுக்கு மட்டும் தான் கொடுக்க முடியும். அவன் சாப்பிட்ற பார்த்து இவர் சந்தோஷப்பட்டுக்கிடுவார், என் பிள்ளை சாப்பிடுது, அது போதும். நம்முடைய தெய்வன் அதை காட்டில் மேலானவர். ஏனென்றால் சொந்த குமார் என்றும் பாராமல், அவரையே தன் சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக நாம் பாவத்திலே வாழ்ந்த நாட்களிலே நம்மை மீட்டெடுக்கும்படியாக சிலுவையில் அவர் ஒப்பு கொடுத்தார். அவருடனே கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவரே கொடுத்துட்டாரு. இந்த கஷ்டத்தை நம்மளிடத்துலேருந்து எடுத்து போட மாட்டாரா? நம்ம கண்ணீரை துடைக்க மாட்டாரா? நம்மளை வாழ வைக்க மாட்டாரா? அவளுக்குள்ளே சந்தோஷமும் சமாதானம் நிச்சயமாக தேவன் கொடுக்குறதா தான் இருக்கும். ஏதாச்சும் தடை என்றால் அது நம் பட்சத்தில் தான் இருக்கும். தேவ சமூகத்தில் தடை இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம பட்சத்தில் என்ன பிரச்சனைன்றதை மட்டும் நம்ம பார்த்து சரி பண்ணி கொள்வோம் என்றால் பிரச்சனையே கிடையாது. அந்த ஏசியா நம்மளோட கீவேர்டுக்கு வாங்க. ஏசியா 41 அந்த வசனத்தை மீண்டும் வாசிப்போம். சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வருளும்போது வருளும்போது இங்கே போடப்பட்டிருக்கிறது, நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கைவிடாத தேவன் நம்முடைய தேவன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன். இந்த உலகத்தின் முடிவு, நம்முடைய முடிவை சொல்லலாம் ஆண்டவர். நம்ம ஒரு வேளைக்கு தேவன் நமக்கு எவ்வளோ ஆயுசு நாட்களை கொடுக்குறாரோ, இந்த உலகத்தின் முடிவு இன்னும் நிறைய இருக்கிறது. அதுக்கு முடிவு நிறையா நாட்கள் இருக்கிறது. கர்த்தர் சொல்றார், நான் உன்னோட தான் இருக்கிறேன். நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கேயும் அவர் தான், அங்கேயும் அவர் தான். எங்கே இருந்தாலும் தேவன் நம்மளோடு இருக்கிறார். அவருடைய பிரசனத்துக்குள்ளே நாம் இருக்கிறோம். அந்த உணர்வே நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அந்த உணர்வே நமக்குள்ளாக ஒரு விசுவாசத்தை கொடுக்கும். நம்முடைய சிந்தனையில் அவிதமாய் வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சூழ்நிலைகளை பார்க்கவே கூடாது. சூழ்நிலைகளை பார்த்தோம்னா நம்ம நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போய்விடும். கர்த்தரை மாத்திரம் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய சூழ்நிலைகளை மாறிவிடும். நம் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர். அவர் நின்று நமக்கு உதவி செய்கிற தேவன், நின்று நம்மளை தூக்கி விடுகிற தேவன், நம் கண்ணீரை துடைக்கிற தேவன். அவர் சொல்றாரு, நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிட மாட்டேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21வது அதிகாரம். ஆபிரகாமோட ஒரு ஆகார் சொல்லி ஒரு அடிமை பெண் இருந்தான். இந்த சாரால் என்ன பண்ணிட்டா,
தேவனுடைய வார்த்தைக்கு காத்திருக்க பொறுமை இல்லாமல் இவள் மூலமாய் என்னுடைய சந்ததி உண்டாகட்டும் சொல்லி தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்காமல் அவசரப்பட்டு தன்னுடைய அடிமை பெண்ணை ஆபிரகாமுக்கு கொடுத்தார். ஆனால் அவள் கற்பந்தரிக்கும் பொழுது அவளுக்குள்ளாக ஒரு மேட்டிமை அந்த ஆகாருக்குள்ள. அதனால் அங்கே சில சலசலப்புகள், சில பிரச்சனைகள். இஸ்மவேல் பிறந்தான். வளரும் பொழுது அவனும் தாயை போல மற்றவர்களை பரிகாசம் பண்ணுகிறவனாக. அதுக்குள்ளாக ஈசாக்கு பிறந்தான், வாக்குத்தத்தத்தின் மகன். இவன் அவனையும் பரிகாசம் பண்ணுறான். தாயாய சாராளுக்கு பயங்கர கோபம். இந்த அடிமை பெண்ணை நான் ஏற்றுக்க மாட்டேன், இவளை நீ துரத்தி விடு. ஆபிரகாமுக்கு ரொம்ப வருத்தம். ஏன்னா அவன் இஸ்மவேல் அவ்வளோ நேசித்தான். ஈசாக்கு இப்போ தானே வந்துருக்கிறான். அவன் ஒரு 18 இந்த சம்பவம் நடக்கும்போது இஸ்மவேலுக்கு 18லேருந்து 20 வயசுன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு. பைபிளில் நேரடியாக போடப்படலை, அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து எழுதி வச்சுருக்குறாங்க. இன்றைக்கி ஒரு +2 படிக்கிற பையனை மைண்டில் வச்சுக்கோங்க. +2 படிக்கிற ஒரு பருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பையன் ஆகார், இஸ்மவேலுடைய மகன். ஆனால் தேவன் சாராள் சொல்வதை கேளு அப்படின்னு சொல்லி அவளை துரத்திடுறதுக்கு தேவனும் அனுமதி கொடுக்குறார். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். 21வது அதிகாரத்தில் 13வது வசனத்தை வாசிப்போம். அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தாய் இருக்கிறபடியால் அவனையும் ஒரு ஜாதியாக்குவேன் என்றார். தொடர்ந்து ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஒரு துருத்தி தண்ணீர், ஒரு துருத்தி என்பது ஒரு தோல்பை. அதில் எவ்வளோ தண்ணி பிடிச்சிட போகுது? ஒரு 5 லிட்டருக்கு உள்ளதான் ஒரு சுமக்கத்தக்க தண்ணி. தன்னை விட்டு நிரந்தரமாக துரத்தப்படுகிற ஒரு தாய்க்கும் மகனுக்கும் ஆபிரகாம் கொடுத்தது ஒரே ஒரு துரத்தி தண்ணி. அப்பத்தையும், ஒரே ஒரு அப்பந்தான், அப்பங்கள் போடலை, அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து. ஆபிரகாமுக்கு நிச்சயம் தெரியும் இது பத்தாதுன்றது. கொஞ்ச நேரத்தில் தண்ணி செலவழிஞ்சு போயிடும். ஏன்னா வனாந்தரம், வெப்பமான ஒரு சூழ்நிலை, அதிகமாக தாகம் எடுக்கக்கூடிய. ஆனால் தெரிஞ்சு தான் ஆபிரகாம் அனுப்பி வைக்கிறான். 14வது வசனத்தை வாசிப்போம். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தண்ணி ஒரு துருத்தி தண்ணி அது ரொம்ப நேரத்துக்கெல்லாம் தாங்க. 2 பேருமே கிட்டத்தட்ட அடல்ட்ஸ் தான். அவனுக்கு 18லேருந்து 20 வயசு உள்ள ஒரு மகன். இவன் போய் அழுகிறான். இந்த வனாந்திரத்தில் தண்ணீர் இல்லை. தண்ணீர் இல்லைன்னா நிச்சயமாக நான் வறண்டு மனிதன் மறித்து விடுவான். அவன் ஜெபம் பண்ணலை, கர்த்தரை நோக்கி கூப்பிடலை. ஆனால் தேவன் அதை கவனித்தார். சமயத்தில் நமக்கு கூட ஜெபம் பண்ண தோணாது, அல்லது ஜெபம் பண்ண முடியாத அளவுக்கு நம்முடைய கஷ்டங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். பரலோகத்திலிருந்து நம்மை கவனித்து கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய வேதனைகள் எல்லாம் அவர் தெரியும். நாம் தனித்து விடப்படுகிறது, மற்றவர்களால் நிராகரிக்கப்படுகிறது. இவன் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமும் கைவிட்டான், சாராலும் கைவிட்டான். 2 பேருமே கைவிட்டுட்டான். ஆபாட்டுக்கு இருந்தான், சாமி இருந்திருக்கலாம். அவளை பிடிச்சு கொண்டு போய் ஆபிரகாமோட சேர்த்து. இப்போ என்ன கேட்டீங்கன்னா அவங்களே துரத்தி விடுற ஒரு சூழ்நிலை. ஆனால் தேவன் அடிமையாக இருந்தாலும் சரி, சுதந்திரவாளியாக இருந்தாலும் சரி, தேவனுக்கு ஒன்று தான். தேவன் 2 பேரையுமே ஒரே விதமாக பார்க்கிறார், ஒரே விதமாக நேசிக்கிறார். இங்கே பார்த்தீங்கன்னா துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு தண்ணி தீர்ந்து போச்சு.
கர்த்தர் அங்கேருந்து பார்க்குறாரு. அவர் என்ன சொல்கிறான்னு பாருங்களேன். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளை ஒரு பக்கம் அழுகுது, தாய் ஒரு பக்கம் அழுகுது. அதாவது தெருவில் ஒரு குழந்தை அழுதுட்டு போச்சுன்னா யாருமே அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஐயோ, யார் விட்டு பிள்ளைன்னு தெரியலையே, அழுதுகிட்டே போகுது. தெருக்காரங்களாக இருந்தால் தூக்கிட்டே வந்துடுவாங்க. இந்த பாருங்கள், அவங்க பிள்ளை அழுதுகிட்டுக்கிட்டு போகுது, வீட்டில் வந்து விட்டுட்டு போயிடுவாங்க. தேவன் அங்கேருந்து பிள்ளையுடைய சத்தத்தையும் கேட்குறாரு, தாயுடைய சத்தத்தையும் கேட்கிறார். நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிறவர் நம்முடைய தேவன். கூக்குரலை கேட்கிறவர், நம்முடைய அலுவலை கேட்கிறவர், நம்முடைய எண்ணத்தினுடைய ஏக்கங்கள் எல்லாம் தேவன் அறிந்திருக்கிறார். சில கஷ்டங்களெல்லாம் வெளியே சொல்ல முடியாது, மனசுக்குள்ளே வச்சே புழுங்கிக்கிட்டு கணவன்கிட்டையோ மனைவிட்டோ கூட ஷேர் பண்ண முடியாத அளவுக்கு பர்சனலாக நம்ம சில காரியங்கள் நம்மளை பாதிக்கும். கர்த்தர் எல்லாருக்கும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் தெரியும். நாம் நம்மளை படிக்கிற உபத்திரவங்கள் எல்லாம் தேவன் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார். இங்கேயும் கூட தேவன் பார்க்குறாரு, கேட்குறாரு. என்ன நடக்குன்னு பார்த்தா 19வது வசனத்தை வாசிப்போம். தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். மனிதன் கொடுக்குற ஆசீர்வாதம், கடவுள் கொடுக்குற ஆசீர்வாதம், ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை இங்கே போடப்பட்டிருக்கு. மனுஷன் என்ன பண்ணால் ஒரே ஒரு துருத்தியில் தண்ணீர் கொடுத்தான். ஆனால் தேவன் எப்படி கொடுத்தாரு? ஒரு துறவு என்றால் நீர் ஊற்று. அது ஊறிக்கொண்டே இருக்கும், எடுக்க ஊறிக்கொண்டே இருக்கும். மனிதன் கொடுக்கிறது தற்காலிகமானது, ஆனால் தேவன் கொடுக்கிறது நிரந்தரமானது. இங்கே பார்த்தீங்கன்னா மனுஷன் கொடுத்த அந்த துருத்தி தண்ணீர் கொஞ்ச நேரத்துக்குள்ளே செலவழிந்து போயிடுச்சு. கர்த்தர் ஆகாரம் கண்களை திறந்தார், அங்கே ஒரு துறவை கண்டு. அருமையானவர்களே, தெய்வம் நமக்கு சில காரியங்கள் செய்வாருன்னா அது நிரந்தர தீர்வாக இருக்கும், பெர்மனெண்ட் சொல்யூஷனாக இருக்கும். மனுஷன் என்ன பண்ணுவான்னா தற்காலிகமாக அவன் கொடுக்குற ஆறுதல் அல்லது உதவி ஒரு தற்காலிகமானதாக. இங்கே பார்த்தீங்கன்னா கர்த்தர் தண்ணி ஒரு துருத்தியில் கொடுக்கல, ஒரு துறவையை கையில் கொடுத்துட்டார். இவங்க அங்கே போட்டாங்க, டென்ட் போட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா 21வது வசனத்தை வாசிப்போம். அவன் பாரான் வனாந்தரத்திலே குடியிருக்கையில், வனாந்தரத்தில் அங்கே குடியிருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய சந்ததிகள் அங்கே பழுகி பேகி அந்த நீர் ஊற்றானது ஆகாருடைய பிள்ளைக்கு மாத்திரமல்ல சந்ததிகளுக்கும் தொடர்ந்து அந்த துறவானது தண்ணீர் கொடுத்து கொண்டே இருந்தது. கர்த்தர் தெரியும் அவருக்கு, ஒரு துருத்தியில் தண்ணீர் கொடுக்குறான் இந்த ஆபிரகாம். தேவனுக்கு தெரியாதா? தெரியும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணான்னா ஒரு துறவையே தேவன் அங்கே ஆயத்தம் பண்ணி வச்சுருந்தார். தெய்வனுடைய கரம் எப்போவுமே பார்த்தோன்னா தாராளமானது, அதே சமயத்தில் சிறந்ததாக இருக்கும். மனுஷனுடைய உதவிக்கும் தெய்வன் நமக்கு செய்கிற அந்த காரியங்களுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. கர்த்தர் ஆகாரின் கண்களை திறந்தார், அங்கே ஒரு துறவு இருந்தது. அந்த தண்ணீர் அந்த சந்ததிகளுக்காக, சந்ததியாக அவங்க அங்கே பழுகி பெருகி ஆகாரங்கள் என்ன போட்டிருக்குது? அவன் பாரான் வனாந்திரத்திலே குடியிருக்கையில் அவனுடைய தாய் எகிப்து தேசத்திலாகிய ஒரு பெண்ணை அவனுக்கு விவாகம் பண்ணுவித்தாள். மேரேஜ் பண்ணியாச்சு. அடுத்தபடியாக சந்ததிகள் எல்லாமே அந்த ஒரு துறவு தண்ணீர் கொடுத்து கொண்டிருந்தது. நம்முடைய வாழ்க்கையில் தண்ணீர் தேடி அலைந்து கிடைக்காம நான் வறண்டு போச்சா, கவலைப்படாதீங்க. நிரந்தர தீர்வு தேவன் வைத்திருக்கிறார். சந்ததியாக நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் தாகம் தீர்க்கும்படியாக. இங்கே பார்த்தோன்னா இஸ்மவேல் மாத்திரமல்ல, அன்னைக்கு மாத்திரமல்ல, சந்ததியாக அவருடைய தாகம் தீர்க்கும்படியாக தேவன் அங்கே ஒரு பெரிய நிரந்தரமான தீர்வு. நம்முடைய வாழ்க்கையெல்லாம் சிலது தாமதம் ஆகுதா, சோர்ந்து போகாதீங்க, அவங்களுக்கு பெட்டராக ஒன்று வச்சுருக்கிறாரு. இது தற்காலிகமான தீர்வு அல்ல, தலைமுறையாக நம்மளை வாழ வைக்கக்கூடியதாக, நம்முடைய தாகத்தை தீர்க்கக்கூடியதாக.
இதே ஆதியாகமத்தில் 24வது அதிகாரம் ஆபிரகாம் வந்து தன்னுடைய வேலைக்காரனை கூப்பிட்டு, என் மகனுக்கு, பௌத்தத்தின் மகனுக்கு நீ வந்து இந்த தேசத்தில் பொண்ணு பார்க்காத, நீ போ இந்த தேசத்தில் போய் நீ அவளுக்கு ஒரு பொண்ணு பார்த்துட்டு வா. இங்கே பார்த்தோன்னா வந்து அவன் வந்து தன்னுடைய எஜமானுடைய மகன் ஈசாக்குக்கு அவனுடைய சொற்படி பெண் பார்க்கும்படியாக திருமணத்திற்கு வர்றான். அப்படி வரும்பொழுது இங்கே நடக்கிற ஒரு சம்பவம் 24வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிப்போம். ஒரு தண்ணீர் துறைவண்டியிலே தண்ணீர் மொள்ள ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேளையிலே ஒட்டகங்களை மடக்கி தனக்குள்ளேயே சொல்லி கொண்டது என்னவென்றால், இவன் வந்து சேர்ற இடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊருக்கு புறம்பே ஒரு தண்ணீர் துறவண்டி. நடந்து வந்ததுனால அவனும் அவனோடு வந்திருக்கிற ஒட்டகங்களும் சரி, வேலைக்காரர்களும் சரி, அவங்க தாகத்தோடு தான் இருக்கிறாங்க. தண்ணீரை பார்த்தோன்னே அங்கே நின்றுட்டான். அவன் என்ன பண்ணுறான், தண்ணீர் மொல்ல ஸ்திரீகள் புறப்படுகிற சாயங்கால வேலையிலே. அருமையானவர்களே, சாயங்காலம் நேரம் ஆயிடுச்சு, இருட்ட போகுது. இந்த சூழ்நிலைக்கு அப்பாற்பட்ட நம்முடைய தேவை. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. அதே போல் எக்காலத்திலும் அவருடைய கிருபை நம்மோடு தான் இருக்கிறது. காலை படைத்தவர், இரவையும் அவர் தான் படைத்தார். காலையில் நம்மோடு இருக்கிற தேவன் இரவிலும் நம்மோடு தான் இருக்கிறார். இங்கே பார்த்தேன்னா ஒரு மனசுக்குள்ள ஒரு ப்ரேயர் பண்ணுறான். 12வது வசனத்தை வாசிப்போம். என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தேவனாயிருக்கிற கர்த்தாவே, இன்றைக்கு நீர் எனக்கு காரியம் சித்திக்க பண்ணி என் எஜமானாகிய ஆபிரகாமுக்கு தயவு செய்தருளும். இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டிலே நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொள்ள புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, குடி என்றும் உன் ஒட்டகங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ அவளே நீர் உம்முடைய ஊழியக்காரனாகி ஈசாக்குக்கு நியமித்தவளாய் இருக்கவும் என் எஜமானுக்கு அனுகிரகம் செய்தீர் என்று நான் அதனாலே அறியவும் செய்தருளும் என்றான். இவன் இப்படி ஜெபம் பண்ணுறான். இவனுக்கு சரீர பிரகாரமாகவும் தாகம், ஆத்மாவிலையும் தாகம். நான் வந்த வேலை முடியணும். கர்த்தர்கிட்ட சொல்கிறான் ஒரு அடையாளம் வச்சு, இதோ நான் இந்த தண்ணீர் துறவண்டியில் நிற்கிறேன். இந்த ஊராருடைய பெண்கள் தண்ணீர் மொல்ல புறப்பட்டு வருவார்களே, நான் குடிக்க உன் குடத்தை சாய்க்க வேண்டும் என்று நான் சொல்லும்போது, கர்த்தர்கிட்ட என் ஜெபம் பண்ணுறான். என் தாகம் தீர்க்கணும். என் ஒற்றங்களெல்லாம் பிரயாணப்பட்டு கழிச்சு போயிட்டாங்க. எங்களுக்கு சரீரத்துக்கும் தண்ணீர் வேண்டும், நான் வந்து நோக்கும் நிறைவேற வேண்டும். ரெண்டுத்துமே தாகம்தான். தேவன்ட்டு அவன் சொல்கிறான், நான் சொல்லும்போது குடி என்றும் உன் ஒட்டங்களும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்றும் சொல்லும் பெண் எவளோ. அதாவது வந்து கர்த்தர்கிட்ட நம்ம சொல்கிற காரியங்களை கூட அவர் அடியே கவனிக்கிறார் பாருங்களேன். நான் தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிற சம்பவங்கள் உண்டு. நாம் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவர் சொல்லுவார், நம்ம கேட்கணும். அது மாறாத பிரமாணம். அதே சமயத்தில் நாமும் தேவனிடத்தில் பேசும் பொழுது தேவன் அதையும் ஏற்றுக்கொள்ளுகிறார். அப்படியாப்பா, அப்படி ஒரு நீ எதிர்பார்க்குற பெண்ணை நான் அனுப்பணுமா? தான் அனுப்புகிறேன். குடின்னு சொல்லும் பொழுது அவள் உனக்கும் தண்ணீர் கொடுக்கணும், நீ கொண்டு வந்திருக்கிற ஒட்டங்களுக்கும் தண்ணீர் கொடுக்கணுமாக்கும். சரி, அப்படியே செஞ்சிடறேன். கர்த்தர் எவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறார் பாருங்களேன். நான் தானடா கர்த்தர், நான் என்ன சொல்கிறேனோ அதை படி தான் நீ செய்யணும் அப்படின்னு நிற்கிறது இல்லை. நம்முடைய மன எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகளை கூட கர்த்தர் சமயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறார். இந்த வேலைக்காரன் சொல்கிறான், இப்படி இருந்தால் எனக்கு ஒரு அடையாளமாக இருக்குமே ஆண்டவரே, நான் வந்த வேலை ஈஸியாக முடிஞ்சிருமே. நீங்கள் பார்த்தேன்னா அவன் ஜெபம் பண்ணி முடிக்கிறக்குள்ள அந்த 15வது வசனத்தை வாசிப்போம். அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே, சொல்லி முடிக்கிறதுக்கு முன்பதாகவே தேவன் பதில் அனுப்பிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு தெரியும் இந்த இளையசார் எதுக்கு வந்திருக்கிறான், அவனை வந்த நோக்கம் என்ன, எல்லாமே தேவனுக்கு தெரியும். இவனுடைய வேண்டுதல் என்ன கேட்டால், இவனுடைய சரீர தாகமும் தீர்க்கப்பட வேண்டும், ஆத்ம தாகம் தீர்க்கப்படும், வந்த நோக்கம் நிறைவேற வேண்டும். தேவன் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். இவன் சொல்கிறான், குடி, உன் ஒட்டங்களுக்கும் குடிக்கும்படி வார்ப்பேன் என்று சொல்லும் பெண் எவளோ.
எந்த பொண்ணு வருவான்னு யாருக்குமே தெரியாது, கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். கரெக்டாக கர்த்தர் அனுப்புகிறாரு. அவன் இப்படி சொல்லி முடிக்கும் முன்னே இது கரெக்டாக ரெபேக்காள் குடத்தை தோல் மேல் வைத்துக்கொண்டு புறப்பட்டு வந்தான். காரியங்களை வாய்க்கு பண்ணுகிற நம்முடைய தேவன். காரிய சித்தியோ கர்த்தரால் வரும். நமக்கு சில காரியங்களாம் புரியாது. தேவ சமூகத்தில் விட்டுடணும். ஆண்டவரே, இந்த உங்கள் கையில் வைக்கிறேன் ஆண்டவரே, நீங்கள் வழி நடத்துங்க. அவர் வந்து சரியாய் நம்மளை வழி நடத்துகிறார். பிசுறாது, நேர்த்தியாய் நம்மளை வழி நடத்துகிற தேவன். 2000 என் ஒய்ஃபுக்கு வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் கிடச்சி. அது ரீசெண்டில் தான் ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு மன்னார்குடின்னு சொல்லி ஒரு இடம், அங்கே போஸ்டிங். நாங்கள் அந்த பக்கம்லாம் போனதே கிடையாது. அது எந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு கூட தெரியாது. நாங்கள் நேராக ஹைவேஸ் தான், இந்த நேஷனல் ஹைவேஸை தான் நாங்கள் பயணப்பட்டுருக்கிறோமே தவிர இப்படி உள்ளெல்லாம் போனது கிடையாது. எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர் திருவாரூர் இருக்கார். அவர்கிட்ட நாங்கள் கேட்டோம். அவர் எங்களை வந்து அப்படி போங்க இப்படி போங்கன்னு சொன்னார். நாங்கள் அவர் சொல்கிறத கேட்டு போயிட்டோம். ஒருவேளை அவர் சொன்னபடி அப்படியே நாங்கள் செஞ்சுருந்தோம்னா நாங்கள் எங்கேயே போய் மாட்டியிருப்போம். அவர் எங்களுக்கு தவறுதலான ஆலோசனை கொடுத்துட்டார். அந்த ஊரில் பிறந்து வந்த வரைக்கும் சொல்ல தெரியல. ஆனால் நான் ஜோம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஆண்டவர், இந்த ஊர் பக்கம்லாம் நான் போனதே கிடையாது ஆண்டவர், அது என்னன்னே தெரியாது, ஆனால் நான் போகிறேன், நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும். நாங்கள் வந்து இங்கேருந்து பஸ் ஏறி போகும்பொழுது இங்கே கேட்டேன். அவர் வந்து, சார் இந்த வண்டி கும்பகோணம் போகுது, அங்கே போய் இறங்கி பார்த்துக்கங்கன்ட்டார். சரி, நாங்கள் கும்பகோணத்தில் இறங்கிட்டோம். கும்பகோணத்தில் இறங்கி அங்கே இறங்கி போகும்பொழுது எங்களுக்கு கொடுத்த ஆலோசனைப்படி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், திருவாரூர் போகிற பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டோம். கண்டக்டரும் டிக்கெட் போட்டுட்டார். ஆனாலும் கூட ஒரு மைண்டு, இந்த ஸ்கூல் வந்து எங்கே இருக்குது, அவன் வந்து ஸ்கூல் பேரை போட்டுட்டு அந்த ஏரியா பேர் தான் போட்டுருக்காரு, எதுவுமே போடலை, பின்கோட் நம்பர் தான் போட்டிருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரில். அவர் இதை பார்த்தோன்னே சொல்லிட்டாரு, டிக்கெட்லாம் போட்டாச்சு, டிக்கெட்டை வாபஸ் வாங்கிட்டு நீங்கள் மன்னார்குடி போங்க, அங்கே போய் விசாரிச்சுக்கோங்க, ஆனால் அங்கே தான் இருக்குது, தைரியமாக போங்கன்ட்டார். மன்னார்குடியில் இறங்கினோடனே அங்கே உள்ள கண்டக்டர்கிட்ட கேட்டேன், இந்த ஸ்கூல் எங்கே இருக்குங்க, எந்த பஸ்ஸு தான் ஏறுங்கன்ட்டார். நாங்கள் இறங்கின உடனே அந்த பஸ் அங்கே நிற்கிது. நாங்கள் தேடி அலையக்கூட இல்லை. கரெக்டாக நாங்கள் அந்த ஸ்கூல் வாசல் அந்த பஸ் இறக்கி விட்டார். ஹெச்எம்கிட்ட போனோம். எப்படி வந்தீங்கன்னு அவர் முதல்ல கேட்டார். ஏன்னா இங்கே வர்றவங்க எல்லாமே தட்டு மாதிரி தான் வருவாங்க. ஏன்னா அது ஒரு மாதிரி உள்ளடங்கி இருக்குது, தெளிவான அட்ரஸ் கிடையாது. கர்த்தர் எங்களை 1% கூட நாங்கள் வந்து வழி தவறி போகாதபடிக்கு சரியாக அந்த ஸ்கூலில் கொண்டு போய் எங்களுக்கு சேர்த்தார். பின்னாட்களில் நாங்கள் அந்த ஊரெல்லாம் போய் பழகின பிறகு நான் யோசித்து பார்த்தேன், கர்த்தர் நம்மளை எவ்வளோ அற்புதமாக வழி நடத்தியிருக்கிறாரு. புதிய தெரியாத ஒரு ஊர், ஆனால் தெரிந்தவர் அவருக்கு ரூட் கிளியராக தெரியும். அவர்கிட்ட நம்ம ஆலோசனை கேட்டோம்னா அந்த ஆலோசனை பிசுறாது, சரியாக கொண்டு போய் விட்டார் எங்களை. அந்த ஸ்கூலுக்கு எச்சமே ஆச்சரியப்பட்டார். இப்படி கரெக்டாக வந்து சேர்ந்தது நீங்கள் ஒரு ஆள் தான். மேக்ஸிமம் அந்த ஸ்கூலில் வர டீச்சர்ஸ் எல்லாம் தட்டு மாதிரி திணறி போய் தான் வருவாங்க. நீங்கள் கரெக்டாக வந்துருக்கிறீங்க. நாங்கள் சென்னையிலேருந்து அப்போ அங்கே பாரிஸ் கார்னரில் தான் பஸ் ஸ்டாண்டு அங்கே தான் இருந்தது. அங்கே ஏறினதுலேருந்து அந்த ஸ்கூலில் போய் நாங்கள் ரீச் ஆகிற வரைக்கும் எங்களுடைய பிரயாணத்தை தேவன் அற்புதமாக, யாராவது வந்து நம்முடைய தெய்வம் கருத்தை நம்ம ஒப்பு கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவர் பார்த்துக்கிடுவார். நம்முடைய இயலாமை, நம்முடைய அறியாமை எல்லாம் அவர் தெரியும். அவருடைய வழிநடத்தல் வந்து ரொம்ப ஆச்சரியமான காரியம். இந்த எலியாசர் ஜோமன்றான், யார் தண்ணி கொண்டு வர்றாங்களோ அந்த பெண்ணு என்னுடைய எஜமானனுடைய மகனுக்கு. கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுகிற தேவன். இவன் என்ன சொல்கிறான் பாருங்களா, அந்த பொண்ணு அவன் கேட்குறான். 23வது வருஷத்தை வாசிப்போம். நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் தங்க இடம் உண்டா என்றான். அதற்கு வந்து அவன் கேட்குறான், ஆழமலை பார்த்தாச்சு, இவனுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அதை முந்தின வருஷத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 21வது வருஷத்தில் அந்த மனிதன் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு கர்த்தர் தன் பிரயாணத்தை வாய்க்க பண்ணினாரோ இல்லையோ என்று அறியும் பொருட்டு மௌனமாயிருந்தான். காத்து இருக்கிறான். பார்த்தோன்னே உற்சாகமாகலை, தேவ சமூகத்தில் மௌனமாக இருக்கிறான். கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இன்னும் பொறுமையாக இருக்கிறான்.
ஆளை பார்த்தாச்சு, ஆனால் தேவ சமூகத்தில் இன்னும் அமைதலாக காத்திருக்கிறான். அவன் கேட்குறான், நீ யாருடைய மகள் எனக்கு சொல்ல வேண்டும், நாங்கள் உன் தகப்பன் வீட்டில் ராத்தங்க இடம் உண்டா? அவள் சொல்கிறா. அதற்கு 25வது வசனத்தை வாசிப்போம். எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றாள். இடம் தான் கேட்டான், ராத்தங்க இடம் உண்டா? இங்கே என்ன ஆன்சர் வருது? எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்குது. உன்னுடைய ஒட்டத்துக்கு மாத்திரமில்ல, உனக்கும் சேர்த்து எங்கிட்ட இருக்குது, எல்லாமே இருக்குது. தங்குறதுக்கு இடம் தானே கேட்டேன், எல்லாமே இருக்கிறது. சகோதரன் அங்கேருந்து வரான். அவன் சொல்கிறான் பாருங்க, 31வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவன், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும். எப்படி அட்ரஸ் பண்ணுறான்? முன்பில் தெரியாதவங்க, யாருனே தெரியாது. இப்போ தான் ஃபஸ்ட்டு ஒருத்தர் பார்க்குறாங்க. வாயிலிருந்து வருகிற முதல் வார்த்தை, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. கர்த்தர் நம்மளை வழிநடத்தி போனாருன்னா அதில் முடிவு வந்து ஆசீர்வாதம். நம்முடைய தாகத்தை தீர்க்கிற தேவன், அது சரீர தாகமாக இருந்தாலும் அல்லது நம்முடைய ஆத்ம தாகமாக இருந்தாலும் முடிவு வந்து ஆசீர்வாதம். இவன் ஆசீர்வாதத்தை பற்றிலாம் பேசவே இல்லை. அவன் எப்படி கூப்பிட்றான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ள வாங்கய்யா, நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். கர்த்தர் நம்முடைய தாகத்தை தீர்க்கிற பொழுது நம்முடைய முடிவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா சம்பூர்ணமான ஆசீர்வாதம். கர்த்தருடைய அற்பமான ஆரம்பத்தை அசட்டை பண்ணுகிறவன் யார்? ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் தேவன் மாற்றுகிறவர். இன்றைக்கி நம்மளோட சூழ்நிலை அப்படி இல்லாமல் இருக்கலாம், என்னன்னு தெரியலை, ஆனால் போய்கிட்டே இருக்கிறோம் விசுவாசத்தில். கர்த்தர் பார்த்து கொள்வார். வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் இருக்கிறது, எல்லாமே இருக்கிறது. தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார். அருமையானவர்களே, ஒருத்தர் என்ன பண்ணால், ராத்திரி நேரத்தில் தன் சிநேகிதன்ட்ட போனான். அவன் சொல்கிறான், நான் படுத்துட்டேன், என் பிள்ளைகளும் என் பக்கத்தில் படுத்துட்டாங்க, நான் எந்திரிச்ச உனக்கு தரக்கூடாது, முடியாது, கதவை பூட்டிட்டேன்பா, நீ லேட்டாக வந்து கதவை தட்டுறியே, நான் உன்னை தர முடியாது. ஆனால் தேவன் அவிதமாய் சொல்வது கிடையாது. அவர் எக்காலத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். இது முன்பின் தெரியாத இடம். அந்த மகள்கிட்ட தான் கேட்குறா, உங்கள் வீட்டில் இடம் இருக்குமா? அதாவது சொல்கிறா, தீவனமும் வைக்கோலும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் இருக்கிறது. அங்கேருந்து சகோதரன் சொல்கிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாங்க, நீர் வெளியே நிற்பானே, உமக்கு வீடும் ஒட்டங்களுக்கு இடமும் ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்றான். ஆயத்தமாக இருக்குது பாருங்களேன். இதுதான் தேவனுடைய வழி நடத்துது. நம்முடைய வாழ்க்கையில் வந்து கர்த்தர் கேட்குறாரு, செவி கொடுத்து நான் அவர்களை கைவிடாத தேவன். நம்முடைய தேவன் எல்லாத்தையும் அவர் ஆயத்தம் பண்ணுகிற தேவன். நம்மளுடைய அறிவுக்கும் தேவனுடைய அறிவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நம்ம கண்ணால் பார்த்து மட்டும் தான் விசுவாசிப்போம், கண்ணு முன்னாடி என்ன தெரியுதோ அதை தான் நம்புவோம். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. நீ வா, நான் பார்த்துக்கிறேன், விசுவாசத்தில் நீ ஸ்டெப்பு வை, உனக்கு தங்குவதற்கு வீடும் இடமும் ஆயத்தமாக இருக்கிறது. கர்த்தர் அங்கே ஆயத்தம் பண்ணி வைப்பார். நம்ம விசுவாசத்தை தொடர்ந்து போனால் மட்டும் போதும். உன் பாரங்களெல்லாம் அவர் மேல் எரிந்து விடுங்க, உங்கள் கவலைகளெல்லாம் அவர் மேல் எரிந்து விடுங்க. நம்மளால் சுமக்க முடியாது, சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய கவலைகளையும் நம்முடைய பாரத்தையும் அவர் மேல் வைத்து விட கற்றுக்கொள்ள வேண்டும். கவலைப்படுகிறதுனால நம்ம எதையுமே சாதிக்க முடியாது, கவலைப்படுறதுனால இன்னும் பண்ண முடியாது. இருக்கிற சரீரமும் குறைஞ்சி போயிடும், ஆரோக்கியம் பாதிக்கப்படும். கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. நமக்கு முன்பதாக சென்று கோணலாலை செம்மைப்படுத்துகிறவர் நம்முடைய தேவன். அவருக்கு தெரியும் எந்த பக்கம் போனால் நமக்கு நல்லது, எங்கே போனால் சரியான பாதையில் சென்று சேர்க்க முடியும் என்பதை தெய்வன் அறிந்திருக்கிறார். அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நம்ம போய்கிட்டே இருப்போம். நமக்கு வேண்டிய வைக்கோலும் தீவனமும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு. ஆண்டவர் வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஊருக்கு முன்பதாகவே ஆளை பிக்ஸ் காட்டிட்டார். ரெபேக்கால கொண்டாந்து ஊர் வாசல்லே நிப்பாட்டிட்டார்.
கன்ஃபார்ம் பண்ணிட்டார், இதுதான் ஈசாக்குக்கு நீ தேடி வந்த பெண். வீட்டுக்கு போனால் வேண்டிய மட்டுக்கும் எல்லாம் தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அடுத்தபடியாக சகோதரன் சொல்கிறான், கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருமையானவர்களே, நம்மளை பார்க்கும் பொழுதே தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளே இருப்பதை மற்றவர்கள் காணும்படியாக நம்முடைய முகத்திலே தேவன் அதை விளங்க பண்ணுவார். சமாதானம், மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். அதாவது கஷ்டங்கள் யாருக்கு தான் இல்லைன்னு நினைக்கிறீங்க? பாடுகள் யாருக்கு தான் இல்லைன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை மனுஷனுக்கு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முள்ளு போல் குத்தி கொண்டு தான் இருக்கிறது. நம்ம அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கவே கூடாது. நம்மளோட ஒரு பெரிய தெய்வன் இருக்கிறார். அவர் சமூகத்தில் நம்முடைய கஷ்டங்களையும் நம்முடைய பாடுகளையும் இறக்கி வச்சுட்டு போவோம். அவர் பார்த்து கொள்ளுவார். நமக்கு வேண்டிய தீவனத்தையும் நம்முடைய மிருகங்களுக்கு வேண்டிய வைக்கோலையும் தெய்வன் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். வேண்டிய மட்டும். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே வாங்கன்னு நம்மளை வரவேற்கும்படியாக. எப்படி வரவேற்கிறாங்க? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், நம்மளை ஏற்றுக்கொள்ளும்படியாக. அருமையானவர்களே, தேவன் எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பார். ஆனால் தான் ஆண்டு சொன்னார், கலங்காதே திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். உன் புத்திக்கு எட்டாத காரியங்களை நான் செய்வேன், ஆராய்ந்து முடியாத காரியங்களை நான் செய்வேன். ஒருவேளை இன்றைக்கி சூழ்நிலை அப்படி இல்லாமல் இருக்கலாம், நம்ம இப்படி பார்த்தோம்னா அப்படி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் செய்து முடிக்கிற தேவன், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர் நம்முடைய தேவன். அதனால் தேவ சமத்தில் வைப்போம், அவர் பார்த்து கொள்ளுவார். நம்முடைய சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தாகத்தால் நாம் வறண்டு அது கிடையாமல் போகும் பொழுது கர்த்தர் அதை கேட்டு அவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறது மாத்திரமல்ல, கைவிடாதபடிக்கு அவர்களை பலப்படுத்துகிற தேவன். நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த சம்பவத்தில் நீங்கள் தியானிச்சேன்னா நேரம் இல்லை, நீங்கள் வீட்டில் போய் இதெல்லாம் படித்து பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்கும். கர்த்தர் ஒரு காரியத்தை பொறுப்பெடுத்துக்கிட்டாருன்னா முடிவு சம்பூர்ணமாக தான் இருக்கும், முடிவு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். ஒருவேளை இன்றைக்கி எப்படி இருக்குதோ அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. தேவன் வெட்கப்பட்டு போக விடமாட்டார். நாம் முழங்கால் படியிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தருடைய மாம்சத்தை புசிக்கவும் ஒரு இரத்தத்தை பானம் பண்ணவும் தெய்வம் கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்துக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த காலை நேரத்திலே, இந்த பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே நீர் எங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய ஆராதனையை நீ ஏற்றுக்கொண்டதுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கினபடியால் ஸ்தோத்திரம். நம்முடைய மாம்சத்தை புசிக்கவும் இரத்தத்தை பானம் பண்ணவும் நித்திய ஜீவனுக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லவும் எங்களுக்கு இந்த கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். கடந்த மாதம் முழுவதும் எங்களோடு இருந்தீங்க ஆண்டவரே. நம்முடைய சமூகம் எங்களோடு இருந்தது ஆண்டவரே. நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நல்ல ஈவுகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்க பள்ளியில் ஏறெடுக்கிறோம். நீ வழிநடத்தி வந்த நம்முடைய எல்லா தயவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர். இந்த புதிய மாதத்துக்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்தில் எங்களை தொடர்ந்து வாங்க நம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பதாக செல்லட்டும் ஆண்டவர். மேய ஸ்தம்பமாய் எங்களோடு இருங்க ஆண்டவரே. நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் கூட சபைக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். உம்முடைய ரத்தத்தாலே மீட்கப்பட்டு சம்பாதித்த அந்த சபையை தேவன் ஆண்டவரே நீர் கண்ணோக்கமாக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதனை மேற்கொள்வது இல்லைன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். சபைக்கு விரோதமாய், விசுவாசிகளுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருடைய சகல வல்லமைகளையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்ளுகிறோம்.
ஒன்றும் வாய்க்காதே போகட்டும். ஆண்டவரே, சபையிலே தேவனுடைய பிரசன்னம் ஆளுகை செய்யட்டும். மனுஷீகம் சுயமெல்லாம் சாம்பலாய் மாறட்டும். ஆண்டவரே, கர்த்தர் ராஜரிகம் பண்ணும்படியாய், கர்த்தர் ஆளுகை செய்யும்படியாய், ஆண்டவரே, தலையாகிய சபையின் தலையாகிய உம்முடைய கருத்துக்களாக நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிக்காக, ஒவ்வொரு விசுவாச குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். இருக்கிற இடத்துல அவர்களை ஆஸ்வதிங்க, அவங்களுடைய தேவைகளை சந்திங்க, குறைகளை நிறைவாக்குங்க. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் கேட்கட்டும். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம்பா. அவரவருக்கு வேண்டிய சரீர நன்மைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஆவிக்குரிய நன்மைகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தர் நீ செவி கொடுத்து கைவிடாத தெய்வமாக இருக்கிறபடியால், எங்கள் தாகத்தை தீர்க்கிற ஜீவநதியாக இருக்கிறபடியால் நாங்கள் உம்மை நன்றிலேறத்தோடு துதிக்கிறோம். ஆண்டவரே, இதோ உலகத்தின் முடிவு வரைந்தும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் இந்த நாளிலும் கூட தொடர்ந்து எங்களோடு இருக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காக, ஆண்டவரே, முதியோருக்காக ஜெபிக்கிறேன், வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு பெற்றோருக்காக, ஆண்டவரே, குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறேன், பாடற்குழுக்காக ஸ்தோத்திரம், இசைக்கறி வாசிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நல்ல பிதாவே, அவரவருக்கு வேண்டிய ஆசீர்வாதங்களை தேவன் பரத்திலிருந்து கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து பரத்திலிருந்து உண்டாகி இறங்கி வரட்டும். ஆண்டவரே, நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம்ப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. நல்ல பிதாவே, தொடர்ந்து இவர்களை உங்களுடைய கருத்திலே ஒப்படைக்கிறேன். கர்த்தர்களை ஏற்றுக்கொள்ளுங்க. அவங்களுடைய மன விருப்பங்கள், மன வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உடைய சமூகத்தில் வைக்கிறேன். தாமதமாக இருக்கக்கூடிய எல்லா ஜெபங்களுக்கும் பதில் இந்த நாட்களிலே பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, அதன் காலத்தில் நேர்த்தியாக செய்கிறவர் சீக்கிரத்திலே உங்களுக்கு நியாயம் செய்வார் என்று இருக்கிறது. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்கும் தேவன் சீக்கிரத்திலே நியாயம் கிடைக்க, ஆண்டவரே, நியாயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நான் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திதியை அணையாமலும் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய வார்த்தைப்படி ஆகட்டும். எல்லா விதமான தடைகளும் இயேசு நாமத்தினாலே நீங்கி போகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திலும் வாழ்வு உண்டாகட்டும், வளமை உண்டாகட்டும், நல்ல ஈவுகள் பரத்திலிருந்து இறங்கி வரட்டும், சௌக்கியம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லியிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே உங்களுடைய நன்மையான ஆசீர்வாதங்கள் நிரம்புவதை மற்றவர்கள் கண்டு உம்மை துதிக்கட்டும். ஆண்டவரே, மீண்டும் சபையில் கூடுகிற நாள் வரைக்கும் உம்முடைய பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் ஏற்றுக்கொள்ளுங்க. மீந்திருக்கிற அந்த அப்பத்துக்கும் திராட்சை ரசத்துக்கும் ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் சேர்க்கப்படுகிற அந்த நாட்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று எழுதியிருக்கிறது. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வர பண்ணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையை நாங்கள் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். Praise the Lord. Praise the Lord. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடு கிடைத்து செல்லுங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக.